என்னடா எங்க கொண்டு வந்து இடிக்கிறீங்க? பிரேக் பிடிச்சா நான் ஏன்டா வந்து இடிக்கிறேன்? விட்றா விட்றா விட்றா. ஆமா எங்கடா உங்க சைதே சத்யா? மேல தூங்குறாருண்ணே. அவன் என்னைக்கடா சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை பார்த்திருக்கான்? வாழ்க்கையில அவன் பார்க்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சூரிய உதயம் தான். அங்கங்கனா போறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. அதான் சத்யா கிட்ட வாங்கலாம்னு போறேன். ஏன் உங்ககிட்ட 4000 இருக்குதா? அதுக்கு இல்லண்ணே, மணி இப்ப 9 தான் ஆகுது. 11 மணிக்கு முன்னாடி எழுப்புனா அண்ணனுக்கு கோவம் உங்களுக்கு தெரியுமில? இப்போ உனக்கு மணி 11 ஆகணும். இங்கே பார். என்னண்ணே உங்க வாட்ச்ல மணி 11 ஆகுது. ரிப்பேர்லடா, ப்ரிப்பேர். தலைவன் எதுலயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தான் வருவேன். இப்ப பார். சத்யா சத்யா சத்யா. ஆடாடாடா, இங்க பாரு, ஒரு கோத்ரேஜ் பீரோவே கவுந்து கிடக்குது. இவனை எழுப்புறது ஒரு கூட்டத்தையே கலைக்கிற மாதிரி. சத்யா எந்திரி, மணி காலையில 11 ஆச்சு. என்ன இன்னும் தூக்கம்? எந்திரி, எந்திரிச்சு பல்லு. 11. ஆமா இங்க பாரு. ஏண்டா நீ டியூட்டிக்கு போல இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சத்யா. போன வாரம் என்னோட பர்த்டே பார்ட்டியை இங்க கொண்டாடினேன் இல்லையா? நீ கூட 17 பீர் அடிச்சியே. அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்குது. நீ தான் வசூல் பண்ணனாச்சே. வசூல் பண்ணிடுவேன். இந்த ஹெல்மெட் மேட்டர் கூட கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஜனங்க சட்டத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அதான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு 2000 ரூபாய், ஜஸ்ட் 2000 கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம். யாருக்கு தெரியும், கொடுத்தாலும் கொடுப்பேன். அமாவாசை என்னப்பா இவ்வளவு வெயில் அமாவாசை கூப்பிடுற? பணம் அவட்ட தான்டா இருக்கு. பணம் அவங்கிட்ட இருக்குடா. ஐயோ டேய் அமாவாசை, டேய் மேல வாடா. ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க. பணம் இருக்குல்ல அவட்ட. குடு. இந்தாப்பா, இது உள்ளதான் பணம் இருக்கான். ஒன்லி 2000 தான். மிச்சமெல்லாம் நீயே வச்சுக்க. டேய் கிட்டல வராதடா. ஆயில் படுதல இடியட். பேட் ஸ்மால். குடுப்பா. ஏண்டா இந்த 67 40 ரூபாய் வந்துட்டாரா? 11 மணிக்கு தானே வரனாங்க. இப்ப மணி 9:30 தானே ஆகுது. இல்லப்பா, என்கிட்ட விட்டுப்பா. அடிக்காத. இங்க வாட்ச் இருக்கேப்பா. டாடி, மம்மி, ஐயோ முடியலையே. இந்த அடி அடிச்சுட்டு குழந்தை மாதிரி மறுபடியும் தூங்குறானேடா. இப்ப உனக்கு திருப்தியா? ஆமாண்ணே. போடா. அப்பா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, முன்னாள் அமைச்சரும் தொழிலதிபருமான அண்ணன் டிவிஆர் அவர்கள் வடபழனியில் உள்ள காந்தி மார்க்கெட்டில் என்னையா சொல்ற? ஆமா சார், செலவு இருக்கிற அன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு கருப்பு கொடி ஆட்டத்தை முடிவு பண்ணிருக்காங்க சார். யோ, அது என்னோட ஃபேக்டரி. நான் நினைச்சா திறப்பேன், நினைச்சா மூடுவேன். அது என்னோட இஷ்டம். அதுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் காந்தி சிலை திறப்பேன். அது கருப்பு கொடி காட்ட வருவானுங்களா? இந்நேரம் நீங்க மந்திரியா இருந்திருந்தா எவனாவது கருப்பு கொடி சோப்பு கொடி தூக்கிட்டு வந்திருப்பானுங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. நேத்து அசல் வந்தவன் பொண்டாட்டி எல்லாம் கார்ல ஆறுன்னு சுட்டு விட்டு கௌரவமா தெரியுது. அறிவு கிட்டவள, அது ஆறுன்னு இல்ல, சாயிரான். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஜெயிக்கிற கட்சியா பார்த்து கூட்டணி செய்து பதவி பிடிக்க துப்பு இல்ல. பேச மாட்டீங்க பேச்சு. என்ன என்னடி பண்ண சொல்ற? இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்கணும், எல்லா பத்திரிக்கையும் மாத்தி மாத்தி கருத்து கணிப்பு எழுதுறானுங்க. அதை நம்பியெல்லாம் நான் கட்சி மாறினேன். குரங்கு மாதிரி மாறி மாறி தாவணதான் மிச்சம். நான் சேர்ந்த எந்த கட்சியும் உருப்படல. இப்ப அரசியல் அனாதையா வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். பழையபடி இமேஜ் பில்டப் பண்ணலான்னு தான் காந்தி சிலை அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் பாருங்க. திறக்காதே திறக்காதே, திறந்திடு திறந்திடு. கருப்பு கொடி என்ன பிள்ளைமா இருக்கு? மலைக்கு போற வேட்டி உருட்டி வச்சியா? பெருசு. நீ பெருசா இருந்துட்டு சிறுசா கொடி பிடிக்கும் போது நான் சிறுசா இருந்துட்டு பெருசா கொடி பிடிச்சா என்ன தப்பு? என்ன புரியலையா? நீ பெருசா இருந்துட்டு ஒழிக எல்லாம் கிளம்பு கிளம்பு எல்லாம். ராமசாமி வாழ்க! அண்ணன் ராமசாமி வாழ்க! நானா இந்த தொழிலாளர்களுக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தருவேன். ஆனா தற்புகழ்ச்சிக்கு மட்டும் இந்த தன்மான சிங்கம் தலை வணங்க மாட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்தா நேத்து கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸ், இது பேலன்ஸ். நல்லா பண்ணினா மீதி 10,000 நைட்டுக்கு. அண்ணே பணம் எல்லாம் ஒழுங்கா வந்துருச்சுல. வெறும் கோஷம் போட்டா மட்டும் பத்தாது. கல்ல விட்டு எரிஞ்சா 500 ரூபாய். அந்த விபிஆர் மண்டே உடைச்சா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா என்ன ராமசாமி எல்லாம் விவரமா சொல்லி கொடுத்து வருது இல்லையா? நீ என்ன சொல்றங்கிறது எனக்கே புரியலையேப்பா. புரிஞ்சு போச்சுடா. நீ பணத்தை வேண்டில இப்ப கொடுத்தாரு வாங்க. என்ன தைரியம் தான் எங்களெல்லாம் நிறைய பேசியிருப்ப. நம்பிக்கை துரோகி. யார பத்தி நீ யார் மேல என்ன அடிச்ச நீ? வேண்டாம், எங்கிட்டயா காசு வாங்கிட்டு என்னையே கையிட்டு அடிச்ச நீ? இங்கதான் எய்ம் பண்ண. ராமசாமி அடிச்சா என்ன திருப்பி அடிப்பியா? திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவ? ஒதப்ப அடிச்சு கொல்லுங்கடா. எப்பனாச்சு ராமசாமி மேல கையை வச்சுக்க, பின்னி பொலி போட்டுருவேன். ராமசாமி எப்படி உன்னை காப்பாத்தின பாத்தியா? காப்பாத்தினியா?
காலை வாரி விட்டேன்னு சொல்லியா? அவன் எவனும் என்ன அடிக்கல. சுத்தி சுத்தி அடிச்சது போல நீதாயா? சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? ஒரு ஸ்மால் டவுட். நீ யாரு, எந்த ஊரு, ஏன் வந்த, எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பண்ணேன்னு கடைசி வரைக்கும் உனக்கு தெரியலையா? ஆரம்பத்துல இருந்தே தெரியலையா? நீ எல்லாம் ஒரு யூனியன் போ. கத்தாதீங்கம்மா. என்ன அங்க கலாட்டா? என்ன இங்க கலாட்டா? தள்ளு தள்ளு தள்ளு. ஏய் என்னடா அம்மாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்டாடா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட்டு பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது புரியல. தூங்குனா என்னடா? பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா. ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூட்டர்ன் எடுங்க. போங்க. உன்னை தான்டா சார் மேட்ரு வண்டி ஏன் திரும்பி போக அந்த சொல்றீங்க? பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ வைக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. அம்மா. ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸ புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ, அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்க தெரியாத ஆளா இருக்காரு. ஓ, அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார் வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான். சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்கதான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி, வட்டி, திரை, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? பானம் புரிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. மனவர சொல்ற சார், எல்லாம் ஒன்னாலதான். நான் தான் தூங்குன, நீ ஏடா அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1 கால் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா மௌன வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்டா நடந்துகிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? பழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுற? சும்மா இரு. இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தான் இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே அப்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏன் சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்ச வேண்டாம் நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க. ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. காந்தி மியூசியம் வந்து ஏதோ பழடைஞ்ச பழைய பில்டிங் நினைச்சேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. அனுபவி ராஜா அனுபவி. என்னடா இது, யாரையுமே காணோம். ஹலோ 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 மைக் டெஸ்ட். நீ கத்துற காந்தி தாத்தா வந்துருவார் போல் இருக்கா. நீ சொல்றதுல பாதி கரெக்ட் சத்யா. காந்தி வரல, அங்க பாரு ஒரு தாத்தா வராரு.
யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா மெஸ்ல இருந்து ஹாஃப் பிளேட் பிரியாணி வேணும். கவுண்டர் க்ளோஸ் பண்ணி இந்த மியூசியத்துக்கு இன்சார்ஜ் யாரு? எங்க ஐயா தான். ஹாய் ஹலோ 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 ஹலோ. ஐ எம் கந்தசாமி, கான்ஸ்டபிள் கந்தசாமி. திஸ் இஸ் சைதை சத்யா மெக்கானிக். ஏய், இந்த கோர்ட்ல இருந்து வந்து ஆர்டர் எடுத்து பெருசு கையில கொடு. எஸ் எஸ். இந்த பெருசு. சத்யா, பெருசுக்கு ஏன் வாயில நுர தள்ளுது? மீசடாது. நீ வேற. நீங்க வரீங்கன்னு எனக்கும் கோர்ட்ல இருந்து ஆர்டர். இஸ் இட்? நீங்க இங்க தங்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யூ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? கம் ஆன், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு Dress போட்டுக்கிட்டு சுத்தக்கூடாது. வெற்றி இங்க வா. ஐயா, இந்த மாதிரி Dress தான் உங்களுக்கும் தச்சு வச்சிருக்கேன். இத போட்டுக்கிட்டு தான் நீங்க இங்க எது? இருக்கணும். இந்த குருதாஜி பாவா? இந்த குல்லா கூட உண்டா? அது மட்டும் இல்ல, நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கா? அது ஒண்ணும் இல்ல சத்யா, காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. நாம மூச்சா போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கணும். ஏன் சார், நாங்க என்ன சின்ன பசங்களா படுக்கையிலேயே மூச்சா போறதுக்கு? எதுக்கா அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? 4 மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு 5 மணிக்கு தயாராகணும். 5 மணிக்குள்ள குளிக்கணுமா? ஆமா, 5 to 6. காபி குடிப்பீங்கல்ல? இல்ல இல்ல, பிரேயர் நடக்கும். நீங்க 2 பேரும் தவறாம கலந்துக்கணும். 5 மணிக்கே பிரேயரா? ஆமா, 6ல இருந்து 7. டிஃபன் என்ன ஐட்டம் சார்? அவசரப்படாதீங்க. இந்த லைப்ரரி, இந்த ஹால் இதெல்லாம் கிளீனா தொடச்சு சுத்தமாக்கணும். சுத்தம். 7 to 8. இங்க உள்ள கக்கூசை எல்லாம் பினாயில் போட்டு அலம்பி விடணுமா? இல்ல இல்ல, பெருசு கொஞ்சம் கொடு. பிரேக் த ரூல். ஏதோ கோர்ட்ல சொன்னாங்களேன்னு கிளம்பி வந்தோம். 15 நாள் ஜாலியா மதுரையை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தா கண்ணா பின்னாடி கண்டிஷன் போட்டு கட்டுப்பேத்துறிய பெருசு. டேய் சிறுசு, இத போய் எங்க ரூம்ல இடம். யா, திஸ் ஆல்சோ. டிராபிக். சத்யா, என்னடா இன்னைக்கு இவ்வளவு போதும். மிச்சரை பார்த்தோன்னே சரக்கு ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு மியூசியத்துக்கு போய் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆட்டோ படி. ஆட்டோவா? இவ்வளவு வண்டி இருக்கு, ஐயா கையில எவ்வளவு சரக்கு இருக்கு. இப்ப பாரு என்ன என்னப்பா இது? கை நட்டி கொண்டவ கையில தட்டிய ஸ்டார்ட் பண்ற. வண்டிக்கார வரதுக்குள்ள போயிடலாம். சரி. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவன் தான் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்க வண்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா சார் தொந்தரவு பண்றீங்க? போங்க போங்க. உன் வண்டி இல்லையா? அப்புறம் ஏன்டா லுக்கு விட்டு டர்ற கிளப்புறீங்க? ஏய் மீனா, அங்க போற வண்டி என்ன எடுத்துட்டு போறான்? ஏய், ஏ வண்டி. ஏய் வண்டி. அவதான்டா வண்டி ஓனர் போல இருக்கு. சீக்கிரம் போடா. ஐயா தேவரையா, காப்பாத்துங்க ஐயா. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆடா, இங்கேயும் டிராபிக்கா? சரிகண்டி சரிகண்டி. உள்ள பூரு. ஐயோ, லத்தி வருது, லத்தி வருதுடா. யாரா லத்தி? லத்திக்கார் சரணாடா வருவாங்க. அந்த வட்டிக்கார் தாண்டா கையில லத்தியோட விரட்டுறா. ஐயோ அப்பா. ஐயோ டேய், திருடவன் தம்பா ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி உட்கார்ந்து வாங்கி கட்டிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓட்டுறா. போக மாட்டேன்றா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பைல்ஸா? பட்டக்ஸ் இருந்தாதடா பைல்ஸ். அங்கே பார். சீக்கிரம் போடா. என்ன பண்ற பாரு. ஐயோ, என்னடா உமன் யமன் ஆயிட்டா? என்ன சொல்ற? பாசக்கையோட துரத்திட்டு வரடா. பாஸ்டா போடா. ஐயோ, போட்டுட்டாலே கைத்த. பேலன்ஸ் போகுதுடி. ஐயோ, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏப்பா சத்யா, கீழே விழுந்ததுல என்னடா உன் உடம்பு சாஃப்ட் ஆயிருச்சு? ஆஹா, குரல் கூட சூப்பர். முடி கூட நீளமாயிருச்சேடா. எங்க சத்யா எங்க? ஐயோ, அங்க பாரு அடியாயிட்ட. இது எடுக்கல. அடாடா, வாழ்க்கையில மனுஷனுக்கு சிக்கல் வந்தா இப்படிலாடா வரணும். அவன் பிகரனுக்கு நூல் விடுறான், நீ கயிறே விட்டியாடா. ஏன்னா இந்த ஏரியால மட்டும் 3 கால் இருக்குது. கைத்தறி ஹெல்ப் பண்றான். என்னத்த ஹெல்ப் பண்றது? இவ்வளவு பெரிய சைஸுக்கு நீயே தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். என்னடே, பாப்பா ரொம்ப பஞ்சர் ஆகி கிடக்குது. கொஞ்சம் டிஞ்சர் வாங்கி கொடுக்கலாமா? பின்னாடி வாங்க. டிராபிக் எஸ்கேப். ஐயோ, நீங்க கையில மாட்டாம இருக்க மாட்டீங்க. உங்க கொல்லாம விட மாட்டேன்டா. ஸ்டாப் இட். இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம். ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா, என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல.
மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பேர் ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய், அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாய. எங்க வாத்தியாரா இவரு. வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வர்றதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்கடா. எழுந்திரீங்க எழுந்திரீங்க. டேய், உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்? நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா, இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்காதீங்க. நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா, நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எழுந்திருக்கணும். ஓகே டான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम सीताराम. ईश्वर अल्लाह तेरे नाम तन्नी दिए भगवान. रघुपति राघव राजा. காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்களில் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டு விட்டு விரட்டினாரு. இந்த ஒரு கருப்பா நம்மளால விரட்டப்படலையாடா? பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குதா? என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீர் இருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ். காந்தியை போல் ஒரு சாந்த சொரூபனை காண்பதும் எளிதாமோ. இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு, இல்லன்னா திகார் ஜெயில் காண்பது ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ. ஆந்தரிலே ஞான யோகம் வேகும் தவ. ஏய், என்னடி அன்னைக்கு நம்ம பாட்டு திருடிட்டு போனானுங்கல, அவனுக்கு தானே அது? ஆந்தரிலே ஞான யோகம் வேகும் தவ மகாத்மா. ஆமாடி, அவங்களே தான். கலவாணி பயலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி, பாண்டது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. அம்மா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ, நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. I love you. யூ ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுப்பியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு. இது பொய் சொல்லுங்க. இது நம்பாதீங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி கொடுக்குறா. நான் எழுதல தாத்தா. வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் போதும். வேலிக்கு ஓனா சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா, எப்படி எல்லாம் பேசுறாங்க. ஐயோ தாத்தா, நான்
நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஐயா, ஆக்சுவலா ஜட்ஜே என்ன சொன்னாரு? திருப்பி நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி? அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா, அவளை பள்ளிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்யா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணுல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்கார விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்ன லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி டைம் ஆச்சு, வா போலாம். நெல்லு சத்யா, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல. அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க, வா. பெருசா செய்வா, பெருசு பெருசு. நான் கீழே பாக்குறேன், நீ மேல போ. நெல்லு, நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்து போல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படிதான் அத்தை. ஐயோ இப்படியா? இப்படியா? ஐயோடியா? அம்மா, அந்த நைட்டி எடுத்துக்கடேன். அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ, இந்த வீட்டுக்கு மருமானம் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாரே. ஐயோ சத்யா, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா. டன் டடா. அடடடடடா. ஆஹா. மீனா, நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா அப்பா, ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியலையே. ஐயோ, அன்லிமிட்டட் பீல்ஸே 5-6 திம்பா போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன பின்னழகு என்ன? வந்துட்டேன்டாப்பா, வந்துட்டேன்டாப்பா. எந்திரா எந்திரா டேய், எந்திரியேண்டா. முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டான். நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன், முன்னாலதான் நிற்பேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா? பொண்ணு ரெடி. எங்க 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 எங்க? வாடா, சீக்கிரம் தாளிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே. ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்கிறோம். நான் 3 12 120 ரூபா. இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரோடியில் அப்படியே விட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல?
கோயில் தெரு என்ன குவைத்திலயா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைக்கிறாதா? நீ ஓஞ்ச வாழைப்பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மெதுவா வா. தாத்தா நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு அங்க? வேடிக்கை பார்க்கலான்னு. இதெல்லாம் இன்னைக்கு 7 கட்டு விழுப்புரத்து. வணக்கம் ஐயா. என்னப்பா உடம்பெல்லாம் இவ்வளவு காயம்? உங்களை கிண்டல் பண்ண பாவத்துக்கு கடவுள் எங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாயா. நாங்க போன கார் மரத்துல மோதி இப்படி ஆயிடுச்சுயா. எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்து? அதுக்காக வரலையா. எங்களுக்கு சத்திய சோதனை புக்கு கொடுங்க. ஆளுக்கு 4 நாள் கொடுங்க ஐயா. 4 நாள் எதுக்கு? ஆளுக்கு ஒரு புத்தகம் போதும். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அன்பளிப்பா கொடுப்போம்யா. அப்பதான் நாங்க செஞ்ச பாவம் தீரும். வாங்கிக்கடா. அப்ப நாங்க வரோங்கய்யா. மகாத்மா காந்திக்கு. மகாத்மா காந்திக்கு. மகாத்மா காந்திக்கு. பாத்தியா, நீ என்னவோ கொள்ளி கட்டி எடுத்து அடிக்க போனியே. கடவுளே தங்களை தண்டிச்சதான் நினைச்சு வந்து மன்னிப்பு கேட்டு போறாங்க. சரி விடுங்க, ஏதோ நல்ல நடந்தா சரிதானே. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களுக்கு தான் துணையா இருப்பாரு. உங்களை மாதிரி திருந்தாத பொறுக்கிங்களுக்கு அவர் என்னைக்குமே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். தண்டனை கொடுத்தது கடவுள் கிடையாது, நம்ம சைதை சத்யா. இவன் அன்னைக்கு போட்ட போட்டலதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு புக் வாங்கிட்டு போறாங்க. அதை ஏன்டா இப்ப பேசிட்டு அதெல்லாம் சும்மா விடுறா. அவருக்கு உண்மை தெரிய வேணாம். நாடு இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பெருசுக்கு தெரிய வேண்டாமா? இவரா ரொம்ப ஓவர். சத்யா அதான் அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லடா, அவரோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா என்னால காலம் பூரா நிம்மதியா எதிர்க்க முடியாதுடா. ஏன்டா உண்மையை சொன்னோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கா தான் இருக்குது. என்னடா பண்றது, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். டேய், அவரோட ஆசை என்ன? காந்தி கொள்கையை எல்லாருக்கும் பரப்பணும், அதானே? ஆமா. இன்னும் 10 நாள் ஆக ஒரு டிஸ்சார்ஜ் ஆகுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள காந்தி கொள்கையை பரப்பிடலாம்டா. ஏய், அவ்வளவு சீக்கிரம் பரவுறதுக்கு அது என்ன சிக்கன் குனியா வியாதியாடா? மகாத்மா காந்தியுடைய கொள்கைகள்ரா. நாளைக்கு பார் இந்த மதுரை பூரா காந்தி எப்படி பத்திக்கிறாருன்னு. மதுரை வாழ் கலாரசிக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. கவர்ச்சிக்கண்ணி மாளவிகா அவர்கள் நமது நகருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டுமா? மாளவிகாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா? உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு. மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் 10 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் மாளவிகாவை குலுக்கலாம். அவர்கள் மாளவிகாவுடன் கை குலுக்கலாம், புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிடலாம். ஏய் நில்லு, உன்னை 10வது வாட்டியா இந்த லைன்ல பாக்குறேனே. சார் ஒரு தடவை சுத்தி பார்த்தா ஒரு டோக்கன் தான் சார் கொடுக்குறீங்க. 10 தடவை சுத்தி பார்த்தா தான் 10 டோக்கன் கொடுப்பீங்க. அப்படியே குலுக்கல் முறையில சேர்த்து என் கனவு கனி கையில கைய கொடுக்க. உங்க மாதிரி இளைஞர்களா தேசம் தேடிக்கிட்டு இருக்கு. போங்க போங்க. 30 ரூபாய்க்கு 100 ரூபா, 30 ரூபாய்க்கு 100 ரூபா, 30 ரூபாய்க்கு 150 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா புக்கு. புக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சார். வணக்கம் மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த இளம் புயல்களே, சீரும் சிங்கங்களே, எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட்டு அடிக்க கூடாது. நீங்க படிச்ச சத்திய சோதனையில இருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க பதில் எழுதணும். கேள்வியை கேட்கட்டுமா? சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னது? எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், எங்களை நீ கேள்வி கேட்கிறீங்கறியா? அது சரி, தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க? கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது. பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சியுமா மாதிரி ஓ போடுறியே. முதல்ல பேண்ட் பட்டனை போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ளச்சிரதா சார் ஃபேஷன். அது சரி, நீ எதை என்கிட்ட கேட்கணும்? நீ மாளவிகாவை கண்டிப்பா பார்க்க முடியல. கண்டிப்பா. ஆமா, மாளவிகானா உனக்கு ரொம்ப பைத்தியமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மாளவிகாவை பாக்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாருதி காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார். அவ்வளவுக்கு இருக்காடா? சரி, சத்திய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கல? அட்டை டு அட்டை மனப்பாடம் சார். நீ எப்படா பரிச்சை எழுதுவ? 2 விரல் குறையுதே உனக்கு. ஃபேஷன் சார், ஃபேஷன். ஃபேஷனா? சரி சரி சரி, உன் பேர் என்ன? திருப்பரங்குன்றம் ஆறுமுகம் விகா. அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு விகா? மாளவிகா டாங்கொக்கா மகா. ஐயா
எப்பயா வருவீங்க? அநியாயம் பண்றாருங்களே ஐயா, அநியாயம் பண்றாருங்களே. இங்க எல்லாம் புலம்ப கூடாது. அவர் குணமாகி வரதுக்கு 1 வாரம் ஆகும். அவர் எங்கம்மா குணம் ஆக போறாரு? மறுபடியும் இங்க தானமா வர போறாரு? நிப்பாடுதா அண்ணே, ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அண்ணே. நீங்க இந்த காந்தி மியூசியத்துல தானே ஒர்க் பண்றீங்க. அந்த மாளவிகா பிள்ளை கூட எப்படியாவது நான் விருந்துல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. எத்தனை லட்சம் செலவுன்னு பரவாயில்ல, இந்த கைய காலா நினைச்சுக்கிறேன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ். மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். அமைதி அமைதி அமைதி. ரசிக பெருமக்களே, இப்பொழுது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை பற்றிய விவரம். முதலாவதாக சத்திய சோதனை தேர்விலே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் விகா. ஆறுமுகம் விகா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவோ. என்னப்பா ஆறுமுகம் விகாவை எங்கப்பா? என்னப்பா நீங்க அவ்வளவு ஆர்வமா கேட்டா நீங்க ஆளையே காணோம். அதானே, மாளவிகாவை பாக்குறதுக்காக உங்க அப்பா மாருதிக்காரையே வித்ததா சொன்னா, இன்னைக்கு ஆளை காணமே. சரி, அடுத்த ஐட்டத்துக்கு போறேன். படி. அடுத்தபடியாக 2ஆம் பரிசாக கவர்ச்சி கட்டழகி கலர்ஃபுல் பொட்டழகி மாளவிகாவுடன் கைகுலுக்கி போட்டோ எடுப்பவர்களின் பட்டியல். தெப்பக்குளம் ரா முருகன், திடீர் நகர் செழியன், அரசரடி குணசேகரன், ஆரப்பாளையம் கிராஸ் அன்பு, கோரிப்பாளையம் கோவிந்தன், நரிமேடு நாரவாயன். மலைகா, நீங்க என்ன எனக்கு உயிர் மேடம். உங்களுக்காக 15 தடவை காந்தி மியூசியம் சுத்தி பார்த்தேன் தெரியுமா? விரல் எடுத்துறாத போட. ஏய் இல்ல, நீ எதுக்கு அடி போடுற எனக்கு தெரியும். கைய மட்டும் குலுக்கு, போட்டோ எடு. உன்னை பார்த்த உடனே வாழ்க்கையை தடம்புரண்டுச்சு. அட பாவி, ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஓடி வந்த டிடிஆரா? கைய மட்டும் குளிக்க. வருங்கால முதல்வர் மாளவிகா இப்படி சொல்லிதானடா பல பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. கைய குளிக்கடா. இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். சாரி மேடம். வணக்கம். மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும், தீவிரவாதமும் ஒழியும். எங்க மீனா போற, யார மீனா பார்க்க போற, எப்ப மீனா வருவேன்னு எங்க அத்தா ஒரே தொல்லை. அவங்கள சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு அடுத்த வாரம் தான் எக்ஸாம். ஏன் அதுக்குள்ள வந்துட்ட? அத்தை வீட்ல இருந்து ரிலாக்ஸா படிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா உன் கூட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்துறது தான் என்னோட பிளான். ஓஹோ. ஏய், என்ன ஓஹோ? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு மூஞ்சி உருனே வச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்கற? என்ன பண்ணணுமாவா? பீச்ல இருந்துட்டு ஒரு லவ்வர் கேக்குற கேள்வியா இது? உன்ன கருது போலே செவத்த மச்சான் அருகு இருக்க, அடுத்த விட்டு அக்கா மகள வீண் கோபம் கொள்ளாதடி மானே மரகத குயிலே. தம்பி, பாப்பாவுக்கு பம்பாய் மிட்டாய் வாங்கி கொடுங்க, டக்குன்னு கூலாயிரும். அதெல்லாம் வேணாம் பெருசு. ஏய், நான் உனக்கு மாங்காய் வாங்கி கொடுத்தல, எனக்கு மிட்டாய் வாங்கி கொடு. சரி கொடுங்க. 3 காசு முட்டாயி, டூரின் டாக்கிஸ் கொட்டாயி, கள்ள வீட்டு உறவாணி, ஏ உறக்க திருடின களவாணி, தன நானே நானே தன நானே. என்னது, அந்த பொண்ணு உன்னை பீச்சுக்கு கூட்டு போய் மாங்காய் பத்த வாங்கி கொடுத்தாளா? ஆடா பாவி, அவன் ஐ லவ் யூ சொன்ன அடுத்த செகண்டே அந்த பொண்ணு மாங்காய் சாப்பிடுறதுக்கான ஏற்பாடுகளை இறங்கிடுறானுங்க. நீ என்னடா எப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற? அன்னைக்கு என்னமோ திருட்டு பிள்ளையார் திருட்டு செயின் ஏதோ பொயட்டிக்கா சொன்னியே, அதெல்லாம் என்னாச்சு? அதுவா? என்ன அந்த ஏரியால தேடுற? செயினை கழுத்துல போட்டு காணடா. செயினை காணமா? அன்னைக்கு அவகிட்ட இருந்து நீ அடிச்ச, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து அவ அடிச்சுட்டு போயிட்டா. கல்வனின் காதலி திருடா திருடி, ஜோடி பொறுத்த சூப்பர்ரா. என்னப்பா ஜெகன், வண்டியை இந்த பக்கம் விட்டுட்ட? பிளாட்பாரம் பிரியாணி கடையில எல்லாம் இன்னைக்கு வசூல் பத்தலையா? எல்லாம் அந்த உதயமூர்த்தி கேஸ் விஷயமா தான்ப்பா. ஏய், அவன் தான் செத்து போயிட்டானப்பா. செத்தும் கேஸ் போடுறானா அந்த ஆளு? இல்லப்பா, அவன் ஏற்கனவே நிறைய பேர் மேல கேஸ் போட்டு வச்சிருக்கான். அவங்கள யாராவது ஒருத்தர் கோவத்துல அவனை கொண்டிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம். அதுதான் ஒவ்வொருத்தரையா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். நீயும் சத்யாவும்
10ஆம் தேதி காலையில ஸ்டேஷன் ஒர்க்கா வந்துட்டு போங்கப்பா. சே இந்த உதயமூர்த்தி ரப்சர் தாங்க முடியலடா. இந்த ஆளால தான் நான் 6 மாசம் சஸ்பெண்ட் ஆகி லோக்கல் பாரு மெக்கானிக் ஷெட்னு சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப போலீஸ் விசாரணை வேற கழுத்து இருக்கிறாடே. சத்யா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு பிரச்சனை நாங்க எல்லாரும் ஓடி போயிருவீங்களாடா? இல்லடா கூட இருப்பானே. நான் மட்டும் என்ன ஓரமா போய் கவுந்தடிச்சு படுத்துக்குவானா? நான் தான்டா கூட இருப்பேன். முட்டாள் எல்லாரும் படுங்க. ச்சே அண்ணே என்னடா இது எப்படி இருக்கும்? இது பல வருஷமா இப்படிதானடா இருக்கு. இந்த மூக்கெல்லாம் நீ ஷேப் மாத்த முடியாது. இல்ல போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும்? பேச விடாம அடிக்கிறேனா? அதான்டா போலீஸ் விசாரணை. அப்ப சிபிஐ விசாரணை இனிமேலாவது நிம்மதியா தூங்குங்கடா. அண்ணே விளக்க நல்லா தூக்கி பிடிங்கண்ணே. அட பாவி, உனக்கெல்லாம் விளக்கு பிடிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சேடா. நான் எல்லாம் கைய காட்டினா ஆனானப்பட்ட கலெக்டருக்காரே சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுமேடா. சும்மா புலம்பாருங்கண்ணா. நீங்க திரும்ப டிராபிக் போலீஸ் ஆகிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு குரு, நீங்க எனக்கு சிஷ்யன். அப்படியா? உனக்கு ஒரு குருதட்சணை கொடுக்கணும் போல இருக்கேடா. கொடுக்கிறேன். ஹை ஷவுட் பண்ணாத. இப்பயாவது சட்டையில வச்ச அடுத்து நீ வாப்பா. சத்யா என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் கடைசியா இங்க வந்தாதான் ஃபைனல் டைம் பாடிக்கு செட் ஆகுது. ஓவர் ஆக்ஷன் அப்படி ஓரமா படுற இல்ல நான் உங்களுக்கு ஓவர் ஆக்ஷன். டாக்டரே என்ன லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. போடா. நல்லா இருக்கணும் தலைவா, நீ பிள்ளை கட்டோட நல்லா இருக்கணும். டேய் தாடி என்னே வா. ஆமா இங்க வா. இத பாடினே சொல்லலாம். உட்காருப்பா. டேய் என்ன வாழ்த்து ஏதாவது சொல்றா. உன்னைய வாழ்த்தணுமா? எதுக்கு? எதுக்கா? இந்தா இப்ப சொல்லு. இன்னும் 50 வருஷத்துக்கு உன்னை அடிச்சு ஆளே கிடையாது தலைவா. அப்படின்னா 51வது வருஷம் நீயே இவனை ஆள் வச்சு அடிக்க போறியா? இப்ப சொல்லு. இன்னும் 100 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம இருப்ப தலைவா. அப்ப இடையிலேயே அவருக்கு சிக்கன் குனியா வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிப்பியா? சும்மாரா இந்த 500 இப்ப சொல்லு. தலைவா அண்ணன் பேர் என்ன? இனிமேலடா வைக்க போறோம் சைதை சத்யா. வருங்கால முதல்வர் அண்ணன் சைதை சத்யா வாழ்க. அடா பாவி, அவன் தொகுதிக்கு 1 கோடி 2 கோடி பட்ஜெட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ வெறும் 500 ரூபாய் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டே கோட்டையில உட்கார வச்சிட்டியா? ஆனா சத்யா, இந்த மாதிரி கோஷம் போடுறவனால மோசம் போறவன் தான் நாட்டுல ஜாஸ்தி. இவன் விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இருக்கு. இப்ப சொல்றான். சைதாப்பேட்டை சத்யா வாழ்க. ஒரே நொடியில கோட்டையில இருந்து பேட்டைக்கு கொண்டு வந்துட்டானப்பா. 100 போச்சு. இப்ப சொல்றா. நல்லா இருப்ப. 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான்ப்பா வரும். அவ்வளவு போச்சு. இப்ப சொல்றா. ஏய் என்னடா திடீர்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆயிட்டே? உங்க போதைக்கு நான் தான் உருவாயா? நீங்க தண்ணி போட்டு கிளம்புறதுக்கு நான் தான் கிடைச்சனா? டேய் என்ன வாழ்த்து சொல்றா. சொல்ல முடியாதியா? சொல்றா. சொல்ல முடியாதியா? முடியாதா? சொல்ல முடியாதியா? சொல்றா. சொல்றா. டேய் சொல்றா. டேய் சொல்றா. ஏன்டா அவரை போட்டு அடிக்கிறேன்? அவனை வாழ்க சொல்ல மாட்டேங்கிறான். எப்படிடா சொல்லுவான்? நீ காசு கொடுத்த அதுக்காக வாழ்க சொன்னா, நீ காசை பிடிக்கிட்ட எப்படி சொல்லுவான்? சொல்ல மாட்டான்ல? ஆமா சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான்ல? சொல்ல மாட்டான்டா. என்ன பார்த்து ஒருத்தன் சொன்னான்டா, சாகும் போது வாழ்க வளமுடன் சொன்னான்டா. யாரா அந்த பைத்தியக்காரன்? எவனோ சொன்னான். ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தை தான்டா மண்டைக்கு இருந்து கேட்டுட்டு இருக்கு தூங்கடா தொந்தரவு பண்ணுதுடா. தூங்கடா மண்டைக்கு தொந்தரவு பண்ணுதுடா. அதனால தூங்கலையா, கையில அடிபடிச்சா, ஆஸ்பத்திரிக்கு போனோமா, இங்க வந்தோம், குடிச்சு அவனை அடிச்ச, குடிப்பேன் அவனாச்சு கேட்டா அவனை அடிப்பேன் வெட்டுவேன். அந்த டாக்டர் ஒரு டூப்ளிகேட் போல இருக்கடா. அந்த ஆள் கொடுத்த மருந்தும் நாம சாப்பிட்ட ஒரிஜினலும் மிக்ஸ் ஆகி அவனுக்கு ஏதோ ரியாக்ட் ஆகுது. எங்கேயாவது தெருவில் குடிச்சு விழுந்து கிடக்க போறான். நாம போய் அவனை காப்பாத்தி கூட ரூம்ல போடலாம். வாங்கடா, இந்த பக்கமா தானே போனான். அவன் குரல் கேக்குதுல்ல. எப்படியோட லோட கொண்டாந்து இறக்கிட்டோம். தூங்குங்கடா. அண்ணா எனக்கு ஒரே பயமா இருக்குதுண்ணா. என்னடா பயம்? யாரோ சாகும் போது என்னமோ சொல்லிட்டாங்களா, அந்த சொல்லி அவன் காதுலயே ஒழிச்சுக்கிட்டுக்குதா. ஒருவேளை இந்த ஏரியால ஏதாவது பேய் பிசாச்சு இருக்குமாண்ணா? இந்த மாதிரி நாய் ஊழையிடுற இடத்துல எல்லாம் பேய் வராதுடா. நிம்மதியா தூங்குடா. சரிங்க. ஏற்கனவே நானே பயந்து போய் கிடக்குறேன். வளமுடன். அவன் ஏன்டா சாகும் போது அப்படி சொன்னா? செத்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது, அதான் சாகும் போது சொன்னான். போடாங்க பக்கத்துல படுத்தா டிஸ்டர்ப் பண்ணுவேன். இப்ப ரெடி பண்ணுவேன். அண்டர் கிரவுண்ட்ல போயிருவோம்ல. போடா.
வணக்கம்மா. யார் நீங்க? என்ன மேடம் இது? கஞ்சி போட்ட காக்கி சட்டையும் வாயும் வயிறுமா வந்து நிக்கிறோமே, எங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க வேணாம் நாங்க யாருன்னு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வக்கீலைய கொலை கேஸ்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்க சாமி வந்திருக்கு. கூடவே பெருமாளும் வந்திருக்கு. ஏற்கனவே போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாளே. ஐயா அது சாதா போலீஸ். நாங்க தாதா போலீஸ். நாங்க ஸ்பெஷல் போலீஸ். இதோ நிக்கிறாரே நெத்தியெல்லாம் பட்டையோட, இவர்தான் செக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் ஜெகநாதன். நாமம் போட்டிருக்கா அவருடைய அசிஸ்டன்ட் அட்டாக் ஆல்வார். அவர் சைவம், நான் அசைவம். நான் வைணவம். ஏழுமலை ஐயா தாங்க செக் பண்ண அனுப்பிச்சு வச்சாரு. செக் பண்ணலாங்களா? மாமி நீங்க உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? யோ ஐயர் வீட்டுல வந்து என்ன கேக்குறது விவசாயம் இல்ல அதானே. அப்படின்னா அடுப்புல ஏதோ தீர வாசனை அடிக்குது. நீங்க உள்ள போய் என்னன்னு பாருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். மெதுவா வாங்க, அடி பத்திக்க போகுது. தஸ்தாவேஜ் எல்லாம் இங்க இருக்கா? வாழ்க வளமுடன். எவ்வளவு குப்பப்பா. பெரிய கௌரவ சிவாஜி நினைப்பு. பழைய பேப்பர் கடைக்கு போட்டா காசாவது கிடைக்கும். ஏன்பா சத்யா, நீ ஃபைல தேட வந்தியா இல்ல இந்த ஆளுக்கு அஞ்சலி செலுத்த வந்தியா? அந்த வேலையை பாரியா. இந்த புக்கெல்லாம் அந்த ஆள் படிச்சான். கிடைச்சதா? 4 பல்லி 2 கரப்பாம்பூச்சிடா. ஹலோ, மிஸ்ஸஸ் உதயமூர்த்தி ஹியர். அண்ணி நான் ஏழுமலை பேசுறேன். சொல்லுங்க தம்பி. காயத்ரி ஸ்கூலுக்கு போயிட்டாலாம்? போயிடுச்சு தம்பி. நேத்து டாக்டர் பாத்தீங்களா, என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, மருந்து கொடுத்திருக்காரு, சாப்பிட சொன்னார். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. தம்பி நீ அனுப்பி வச்சுதான் 2 போலீஸ்காரங்க வந்து வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. எது? நான் அனுப்பிச்சேனா? அப்படிதான் சொன்னா. போன அவங்க கிட்ட கொடுங்க. இதோ குடுக்குறேன். தம்பி அம்மா கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட பேசணுமா? யாரு? ஏழுமலை சார் லைன்ல இருக்காரு. ஐயா நீங்க பேசுங்க. பெரிய ஆஃபீஸரே நீ பேசு, நீ பேசு. வச்சுட்டானே. ஹலோ சார், நான் அட்டாக் ஆல்வார் பேசுறேன் சார். எந்த ஆழ்வாரா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, ஏழுமலையா கொக்கா? என்கிட்டயே உங்க வேலையை காமிட்டீங்களா? என்கவுண்டர் ஏழுமலடா. மாட்டினீங்க தொலைச்சிருவேன். யாரா நீங்க? எங்களை ரொம்ப புகழாதீங்க சார், நாங்க எங்க கடமையை தரு செய்திருக்கிறோம். ராஸ்கல் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? போன அன்னைக்கு குறா. அண்ணி அப்பதே ஃபில்டர் காபி தரேன்னாங்க. நாங்க தான் எதுக்கு உங்களுக்கு ட்ரபிள் அப்படின்னு சொன்னோம். கொண்டு வாங்க சார், திட்டுறாரு. எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ஃபாஸ்ட். யோ வண்டி அண்ணன் வண்டி குடியா? அங்கேயே இருந்தா அந்த வர்றேன். அவசரம் ஒண்ணும் இல்ல சார், நாங்களே ஒர்க்க முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா போன் பண்றோம். வச்சிடுறேன் சார். இந்த தடத்தில் உள்ள எண்கள் அனைத்தும் உபயோகத்தில் உள்ளன. சத்யா, அந்த ஏழுமலை கிளம்பி நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்கான். நீ எடுக்க வேண்டியது எடுத்துக்க, நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். உருப்படியா எதுவும் மாட்டலையா? டேய் அவங்கிட்ட மாட்டணும் போய், நாம உருப்படியா வீடு போய் சேர முடியாதுடா. ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. போன்ல வேற நான் கண்ணா பின்னான்னு பேசி வச்சிருக்கேன். விசுவ ரூபாய் எடுத்து வந்துகிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் கிளம்புடா. நீ என்ன ட்ரை பண்ணிக்கிற? நானும் அடிக்கிறேன், பயத்துல அதுவே அடிக்குதுடா. டேய் ஏதோ 2 வீலர் ஸ்டாண்ட் டோக்கன்டா. பின்னாடி விபிஆர் எழுதி இருக்கு. முன்னாடி ஜீப்ல யார் வந்துட்டு இருக்கா தெரியுமில? சீக்கிரம் கிளம்புடா. எதா இருந்தாலும் பல் குத்த உதவும். வா 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 சீக்கிரம் வா. வா 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 வா. காப்பியா? ஆமா, அந்த TN23 5949 வண்டி அவரோட வண்டி தான் சார். இப்போ அந்த வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியல சார். வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆயிடும். பாதி நாள் மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்கும். அவர் இறந்து போறதுக்கு 10 நாள் முன்னாடில இருந்து அவர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தார். இப்போ அந்த வண்டியை பத்தி ரொம்ப லேட் ஆகுதுப்பா. நமக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. தேவைப்பட்ட நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா. ரொம்ப ரொம்ப அவசரம். கையே இப்படி நடுங்கிறது? லோ சுகர்மா. காஃபி இல்லையா? இல்ல, என் பாடியில கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட இந்த மாதிரி ஆயிடும். வாடா வாடா வாடா. ஐயோ வந்துருவா போல இருக்கே. சீக்கிரம் பைக்கை ஸ்டார்ட் பண்றேன். சாவி உங்ககிட்ட இருக்கு. ஏடா. ஆமா இல்ல, சாவி எங்க தானே இருந்துச்சு. தொப்பைக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கே. ஏடா. வந்துருச்சு. சாவியா? சாவி இல்லடா, போலீஸ் ஜீப் வருடா. என்கவுண்டர் ஏழுமலை வந்துட்டான்டா. ஐயோ, இந்த வளர்ந்து கெட்டவன்ட்ட மாட்டினா சுற்றுவானேடா. எல்லாம் ஒண்ணாலடா. டேய் நீ கையால அடிச்சே ஸ்டார்ட் பண்ணுவியாடா, காலால அடிச்சே ஸ்டார்ட் பண்றா? ரொம்ப நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஐயா ஒரு நிமிஷம் சத்யா. ஏடா நீ ஸ்டார்ட் பண்றியா? இல்ல ஸ்டாப் பண்ண போறேன். டேய் டேய் கன்சாமி. ஏய் வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு. வண்டியை நிப்பாட்டு. என்ன ஏறி வந்துட்டு இருக்க? டேய் இறங்குடா. இறங்கு இறங்கு. யாரியா நீ? ஏய் வண்டியை பார்த்தா தெரியல, போலீஸ். நீ போலீஸ்லாம் நாங்க நம்பிடுவோமா? இப்படி சொல்லிதான் இந்த ஏரியால 2 தடி பசங்க 8 வீட்டுல திருடிட்டு ஓடிட்டாங்க. அதை தேடிதான் நாங்களே வந்திருக்கோம். ஆமா, உன்னைய பார்த்தா சீவல பெரிய பாண்டி மாதிரியே இருக்கே. இறங்குல. இந்த நாங்களும் போலீஸ் தான். அந்த திருடனை தேடி தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அதை எப்படி கொடு?
சாரி சார் சாரி சார் சந்தேகப்படுறதுதானே ஒரு போலீஸுடைய கடமை. ஆமா, நீ எந்த ஸ்டேஷன்ல இருந்து வர்ற? நான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே டியூட்டிக்கு வந்துட்டேன் நான் சார். அந்த ஸ்டேஷனை கேட்கல. எந்த ஸ்டேஷனா இருந்தானே சார், நமக்கு ஸ்டேஷனா முக்கியம், திருடன் தான் முக்கியம். நீங்க அப்படிக்கா போய் தேடுங்க, நான் இப்படிக்கா போய் தேடுறேன். கடமைன்னு வந்துட்டா நான் பெரிய ஆபீசர் சின்ன ஆபீசர் பாக்குறது இல்ல சார். நான் அப்புறமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.